ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் ஈவினிங் இப்போது டைம் 6:30 ஆகுது. டீ குடிக்க போகிறோம். நாங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லோரும் நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டாங்க. ஸ்கூல் லீவு தான், 5 days லீவு. ஸோ நான் சின்ன பிள்ளைங்கள்லாம் ரியானும் பாப்பாவும் வந்து ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. ரியான் ஒரு ஹாய் சொல்லு, பாப்பா ஒரு ஹாய் சொல்லு. டீ குடிக்குமா? நாங்கள் வந்து இப்போ 6:30 ஆகுது டைம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆச்சு, கொஞ்சம் முன்னாடி டீ குடிச்சிடுவோம். இன்றைக்கி நம்ம டீ குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுப்போம். நம்ம டீ சாப்பிடலாமா? டீ யாருக்கெல்லாம் டீ வேணும்? டீ யாருக்கெல்லாம் வேணும்? டீ 2 பேருக்கு வேணுமா? ஓகே சரி, அம்மா டீ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, வரட்டுன்னு. அதேனும் பாப்பாவும் வந்து சூப்பராக ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. கேம் ஏதோ 2 பேரும் நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு சண்டை வந்துடும். பெரும்பாலும் பாப்பா தான் கோசர் எழுப்பா. ரியான் வந்து எதனால அட்ஜஸ்ட் பண்ணி போவான். என்ன விளையாட்டு பாப்பா? அப்படின்னா அப்படி ஒரு விளையாட்டு இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லியிருந்தா? யாருமா சொல்லியிருந்தா இதெல்லாம்? ஹேண்ட் கிரிக்கெட்டா? ஸோ அம்மா டீ எடுத்துட்டு வராங்க. டீ எதுனா ரயில்வே ஸ்டேஷனில் டீ ஊற்றமா இல்லை? சரி ஓகே, கீழே உட்காருவோம். கீழே உட்காருங்க, அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து டீக்கு வந்து என்ன இது? பயிரா? பார்ப்போம். பயிர் ஒரு க்ளோஸ்அப் எடுப்போம். பயிர் இது என்னது? பயிர் கூட என்னது? தேங்காய் போட்டு தாளி. தேங்காவா? சரி 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 சரி. டீ எல்லாத்துக்கும் ஈவினிங் டைமில். அது அன்றைக்கி நல்ல மழை எங்கள் ஊரில். சரியா நல்லா விளையாடிட்டு இருந்தீங்களா மழையில், தண்ணியில் போய்? அதான் தாத்தா சொன்னாங்க, தண்ணியில் விளையாடினா காய்ச்சல் வரும். ரியான் நீனும் விளையாடிட்டு தானே வந்தா? யார்? அண்ணனா? அண்ணனா? சரி. அதுக்கப்புறம் தண்ணியில தூக்கி போட்டு விளையாடுறான். தண்ணியில அந்த அது கெட்டு போன தண்ணி, அழுக்கு தண்ணியில அப்படி போய் விளையாடக்கூடாதுன்னு நாங்க எப்பவுமே முன்னாடியே டீ எல்லாம் குடிச்சோம். ஆமா, என்னெல்லாம் கொஞ்சம் முன்னாடி மழை பெஞ்சு நிறைய வேலை எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இவங்க ரொம்ப நேரம் விளையாடறதுக்கு வெளியில போயிட்டாங்க. அதனால விளையாட போனதால அப்பா வரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு. அப்பாவுக்காக வெயிட்டிங்க. நீங்க வேணா குடிக்க வேண்டியதுதானே? சரி இன்னைக்கு சரி ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க விளையாண்டுட்டு. சரி, அதனால இன்னைக்கு டீ டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே இது பண்ணிருப்போம். சரி உங்களுக்கு எனக்கு ஒரு கிளாஸ் எடு. தீபாவளி பக்கத்துல இருக்குப்பா. ஓகே. எந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வரும்? என்னமா நடக்கட்டா? எந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வரும்? எந்த ஃபங்க்ஷன்னா? எந்த இது ஃபர்ஸ்ட் வரும்? இல்ல தீபாவளி ஃபர்ஸ்ட் வருமா, பொங்கல் ஃபர்ஸ்ட் வருமா? அத ஃபர்ஸ்ட் எப்போ வரும்? தீபாவளியா ஃபர்ஸ்ட்? இனிமே வரதா? இனி வர ஃபெஸ்டிவல் கேட்கலாம். வர ஃபெஸ்டிவல் வந்து தீபாவளி. ஆனா நாள் இருக்கு, ரொம்ப நாள் இருக்கு. எந்த ஃபெஸ்டிவல் வரும்? தீபாவளி தான் வரும். எதுக்குமா? இல்லப்பா, நீ தீபாவளிக்கு எங்க போறியா? தீபாவளி விளம்பரம் போடல, பட்டாசு கடையோட விளம்பரம் போட்டிருக்காங்க. பட்டாசு கடைக்கு விளம்பரம் போடுறாங்க. பட்டாசு விளம்பரம் போட்டோன்னே தீபாவளி வந்து நினைக்கியோ? சூப்பர். டீ நல்லா இருக்கலாமா? அம்மா போட்டிருக்கு. ஏன் சொட்டு குடிக்கல? சூடா இருக்கும், பாத்துக்கோ. என்ன சூடானா? இது ரொம்ப சூடா இருக்கு. 5 நாள் லீவில் என்னெல்லாம் பண்ண போகிறீங்களோ தெரிலையே.
நிறையவா? அப்போ ஹோம் ஒர்க் செய்யறதுக்கு தான் நேரம் கரெக்டாக இருக்கும். நிறைய கொடுத்துருக்குன்னு சொன்னல. ம் நானும் நேருக்கு போயிட்டேன். கேட் வாங்கி கொடுத்தீங்க. வவ்வாலா அவ்வாறு என்ன பேரு மழை பெஞ்சோடனே வீட்டுக்குள்ள வந்துட்டு வவ்வால் அதை வெளியே எடுத்துக்கணும். ஓடிட்டு பறந்துட்டு போயிட்டு பவால் வந்து வெளியில போயிட்டு அதுவும் டீ குடிக்கலாம்னு அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன? அப்படிதான் போல. அவ்வாறு டீ ரெடி பண்ணுங்களா? ஆமா. வேற என்னன்னாவது பேசணும். ரியா நல்லா இருக்கா? சொல்மா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சார். சாப்பிட்டு பயிர் தேங்காய் போட்டிருக்கானே. ஆமா. இந்த மாதிரி அம்மா டே சரிதா ஃப்ரெண்ட்ஸ். கொடுப்பாங்க. சரணியால என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா சிறு பயிர் விடுதானே, ஆமா, சிறு பயிறு சும்மா ஜஸ்ட் பச்சை பயிறு. ஆமா, பச்சை பயிறு அவிச்சு தேங்காய் போட்டு தாளிச்சிருக்கோம். ஆமா. பிள்ளைங்களுக்கு மட்டும் இனிப்புக்காக வந்து சில டைம் வந்து அவங்க சுகர் கேட்பாங்க, சில டைம் நாட்டு சக்கரை போட்டு கொடுப்போம். இது வந்து அவ சக்கரை கேட்க மாட்டா. இதுல வந்து தேங்காய் போட்டு கருவேப்பிலை வத்தல்லாம் போட்டு இது பண்ணிருக்கோம். லேசா ஒரு காரத்துக்காக. இது ஆமா டீக்கு வந்து கொஞ்சம் காரம் சேர்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல, அதனால வத்தல் போட்டு தாளிச்சிருக்கேன். இவ பாப்பா மட்டும் என்னன்னா அவளுக்கு வந்து பிளெயின், அவ வந்து பிளெயினா தான் சாப்பிடுவா. அவளுக்கு வந்து சீனி போட்டு. பாப்பாளுக்கு வந்து அந்த மாதிரி தாளிச்சோம்னா பிடிக்காது. ஆமா, அதனால அவளுக்கு மட்டும் பிளெயினா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி, ஏன்னா அவளுக்கு நாட்டு சக்கரை போட்டாலும் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்கி. நாட்டு சக்கரையும் பிடிக்காது. மோஸ்ட்லி பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் நாட்டு சக்கரை போட்டா நல்லது. நல்லது. ஆமா, ஆனா பாப்பா நாட்டு சக்கரை அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு வந்து சீனி போட்டா எல்லாமே நாட்டு சக்கரை தான். டீ எல்லாமே நாட்டு சக்கரை தான். அவ மட்டும் கொஞ்சம் போட மாட்டேன். நாட்டு சக்கரை பிடிக்கும், ஆனா இதுல போட பிடிக்காதம்மா. நீங்களும் உங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் வந்து கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் பெரும்பாலும் கடைகள்ல வாங்குற இந்த பிஸ்கட் இந்த மாதிரி ஐட்டங்களை அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பயிறு, கொண்டக்கடலை, அப்புறம் அந்த பெரும்பயிறு இருக்குல்ல, அது அந்த மாதிரி தான் வந்து கொடுக்கறது வழக்கம். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து சொல்றேன். பெரும்பாலும் இந்த கடைகளில் உள்ள பிஸ்கட் அந்த மாதிரி ஐட்டங்கள், மிக்சர், காரச்சோறு இந்த ஐட்டங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. அதான் ஏன் பிடிச்சிருக்கா? எனக்கு 5 நாள் லீவு, ஸ்கூல் லீவுன்னு ஒரே ஜாலி தான். லேசா சக்கரை போடட்டுமா? எனக்கு வேண்டாம். இன்னைக்கு டீ டைம்க்கு ரியான் வந்து பாப்பா மட்டும் தான் சுகர் போட்டு சாப்பிட்றாரு இல்லையா? வேற எல்லாரும் ரியான் எல்லாமே சாப்பிடுவான். பாப்பா மட்டும் தான் கொஞ்சம் இது பண்ணுவா. எது சாப்பிட்டாலும் அது அப்படி வேண்டாம். ஆமா, அதனால எவ்வளவு எப்படி இருக்கா பாருங்க. ஆமா, எல்லாம் சாப்பிட மாட்டா. ரியான் எல்லாம் சாப்பிடுவான் கிட்டத்தட்ட. பாப்பா வந்து ரொம்ப ஆனா என்ன தெரியல, ஸ்கூலுக்கு கொண்டு போறது மட்டும் ஏறக்குறைய கொஞ்சம் எல்லாம் சாப்பிடுறது அளவு. ஸ்கூல் கொண்டு போறது கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துருவா. வீட்ல வந்து கொஞ்சம் நம்ம எனக்கு ஃப்ரூட்னாலே பிடிக்காது. ஏன் அப்படி சாப்பிடுறேன் ஃபுல்லா வரும். அப்புறமா ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா வந்து நம்மளோட சேனல் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. புதுசாக பார்க்குற எல்லாருமே வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா எங்களோட வீட்டில் வந்து நாங்கள் டெய்லி என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து பார்க்குறதுக்கு அதை பாருங்க. அது கட் பண்ணியிருக்கேன். இனி சிரிச்சு தான் இது பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரணியா பாப்பா எப்படி பார்க்குறாரு? சூடா இருக்குமா? ஷேர் பண்ற வீடியோவெல்லாம் பாருங்க. சாயா சூடா இருக்கும். பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி வந்து உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க. நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்றோம். ஆமா, வேணுமாமா? இனிப்பு போடணுமா? அவளுக்கு இன்னும் இனிப்பு போடணுமா? இனிப்பு ரொம்ப சேர்க்காத பாப்பா. இனிப்பு கம்மியா சேரு, ரொம்ப சேர்க்காத, நல்லது கிடையாது. பாப்பாவுக்கு வந்து இனிப்பு போதாதான், சுகர் எடுக்க போயிருக்கிறான். சரண்யா வந்து நல்ல இனிப்பு ரொம்ப பிடிக்கும் சரண்யாவுக்கு. அதே மாதிரி தான் பாப்பாவும் இருக்கிறான். ஏன் முறைங்க? ஏமா உனக்கு காரம் பிடிக்கும், அம்மாவுக்கு இனிப்பு பிடிக்கும். பாப்பாவுக்கு என்ன பிடிக்கும்?
சுகர் அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சுகர் டப்பா ஊற்றிட்டு வந்துட்டா. இனிப்பு கம்மியாக சேர்க்க தான் நல்லது. கூட அம்மா கிட்ட. அவ்வளோ டைட்டாகவும் இருக்குது. இல்ல இல்ல லேசாக தான் இருக்கும் அவளுக்கு. கம்மியாக போடுங்க. சும்மா ஏமாத்துறது. ஐயோ பார்த்துட்டு இருக்காடா. சரி போதும். போதும். ரொம்ப சுகர் ரொம்ப சேர்க்கக்கூடாது. கேட்கணும். அப்பதான் குட் கேர்ள்னு சொல்லுவாங்க. வேற அப்பா வந்து குட் பாய்ங்கல்ல, எல்லாரும் அது மாதிரி. ஆமா. அப்பா எவ்வளவு குட் பாய். அம்மா மாதிரி குட் கேர்லா இருக்கும். அப்பாவும் குட் பாய் தான். என்னம்மா அப்பா குட் பாய் தான். பேட் பாயா வேற நாங்கள்? நான் சும்மா தான் சொன்னேன், நீங்க ரொம்ப குட் பாய். ரொம்ப கிடையாது, கொஞ்சம் குட் பாய்ங்கிறனால கல்யாணம் பண்ணிட்டு. மேக்கப் போடுவா. அம்மாவா நீ போலையோ? இன்னைக்கும் போட்டுட்டேன். மேக்கப்பா? சரி, அது போட்டு. ஆனால் அப்பா மேக்கப் இல்லாமலே என்னம்மா? ரியான் என்னம்மா? ஏன் தாங்க முடியல உங்க அலும்பு அப்படின்ட்டு அமைதியாக இருக்கான். அவனுக்கு வெட்கமா இருக்குது. வெக்கமாக இருக்குதா?